பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3ல வந்து பார்த்தீங்கன்னா, கொலுசு வந்து எடுத்துருக்கேங்க. இந்த வெள்ளி கொலுசை வந்து நம்ம ஈஸியா வந்து எப்படி க்ளீன் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்காக நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வீட்ல மாவு அரைச்சோம்னா, கடைசியா இருக்கக்கூடிய மாவு வந்து ரொம்ப புளிச்சிருக்கும் இல்லைங்களா? அந்த மாரி புளிச்சிருந்த மாவ நம்ம கீழ தான் ஊத்திருவோம். ஸோ அந்த மாரி வேஸ்ட்டா எப்பவாச்சும் மாவு உங்ககிட்ட புளிச்ச மாவு இருந்துச்சு அப்படின்னா, அந்த மாவு வந்து ஒரு 2 கரண்டி எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோட்டா மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஏதாச்சும் ஷாம்பு வந்து ஏர் வாஷ் பண்ற ஷாம்பு வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அந்த கலவையில நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த கொலுச வந்து நல்லா டிப் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாரி நல்லா எல்லா பக்கமும் படுற மாரி அந்த மாவு வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 மணி நேரம் இந்த கொலுசை வந்து இந்த மாவுல அப்படியே விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இடையில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கொலுசை வந்து அடிக்கடி திருப்பி விட்டுட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நம்ம நார்மலா எப்பவும் வாஷ் பண்ற மாரி டூத் பிரஷ் யூஸ் பண்ணி அழகா இந்த மாரி தேய்ச்சு க்ளீன் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா, நம்ம கொலுசு வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா புதுசு மாதிரி மாறிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். சூப்பரா வந்து கொலுசு வந்து சூப்பரா புதுசு மாதிரி மாறிடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டா தூக்கி போடக்கூடிய புளிச்ச மாவை யூஸ் பண்ணி அழகா வந்து கொலுசை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.